அவதான் இதெல்லாம் பண்ணிருக்கணும். இதெல்லாம் வேற யாரும் செஞ்சிருக்க சான்ஸே இல்ல. புஷ்பாவா இவ்வளவு மோசமா அவ செய்வா? இதை விட மோசமா செய்வா அவ. அவள நல்லாவே இருக்க மாட்டா. சாரி சக்தி, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நாளைக்கு இன்டர்வியூ. இப்படி ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கிழிஞ்சு போச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது? கிழிஞ்சு போச்சுன்னா சொல்லுங்க சார், எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அது இன்டர்வியூல கலந்துக்க முடியாது. அப்போ எங்களோட கனவுலாம் அதெல்லாம் வெறும் கனவு மட்டும்தான்க்கா. நிஜத்துல இனிமே அது நடக்காது. சக்தி, என்ன சொல்ற? சக்தி, அவசரப்படாத, பொறுமையாரு. இன்னும் என்ன பொறுமை? நீ எதுக்கு எடுத்தாலும் சொல்லுவிய எங்க அம்மா மாதிரி பொறுமையாகிறேன்னு. அந்த புஷ்பா என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாத்தியா? பொறுமைக்கு எப்ப மரியாதைன்னு தெரியுமா? எதிரே நம்ம பொறுமைய புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த பொறுமைக்கு ஒரு மரியாதை. இல்லன்னா அது பேஸ்ட் வெற்றி. அந்த புஷ்பாவை இன்னைக்கு ஏன் கையால கொன்னு போட்டாதான் எனக்கு ஆத்திரம் தீரும். இன்னைக்கு செத்தாவ. சக்தி, சக்தி நில்லு. உள்ளவா சக்தி. அம்மா, தயவு செஞ்சு என்ன தடுக்காத. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நான் சொல்றேன்ல, உள்ளவா. இல்லம்மா, என்னால முடியாது. பாரு சக்தி, ஓ அம்மா சொல்றேன், உள்ளவா. அவங்கதான் கூப்பிடுறாங்கல்ல, உள்ளவா. வெற்றி, சக்தி உள்ளவான்னு சொல்றேன்ல. விடு வெற்றி, வெற்றி விடு, விடு சொல்றேன்ல. என்னம்மா, இப்போ என்ன பொறுமையா இருக்க சொல்ல போறியா? காரியம் பெருசா வீரியம் பெருசான்னு யோசி. இப்ப போய் நீ புஷ்பா கிட்ட சண்டை போட்டா எல்லாம் சரியாயிடுமா? சக்தி, நீ நாளைக்கு இன்டர்வியூல கலந்துக்கிட்டாகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசி. ஒண்ணுமே பண்ண முடியாதுமா, எல்லாமே முடிஞ்சு போச்சு. சக்தி, அவசரத்துல கைவிட்டா அண்டாக்குள்ள கை நுழையாதுன்னு வாங்க. அந்த மாதிரி உடனே முடியாதுங்கிற முடிவுக்கு வந்துராத. கொஞ்சம் யோசிச்சு பாரு சக்தி. ஆமா சக்தி, யோசி. சக்தி, நிஜமா ஏதாவது ஒரு வழி இருக்கும். நல்லா யோசி. பொறுமையா கோவப்படாம நிதானமா யோசிச்சு பாரு. உனக்கு கெஞ்சி கேக்குறேன், ஏதாவது வழி இருக்கும்டி. என்ன சொல்றீங்க எல்லாரும்? நடக்காதத நடத்தி காமினா நான் எப்படி பண்ண முடியும்? என்ன பண்றது? தெரியும், என் பொண்ணு கலெக்டரா வரட்டும், அப்புறம் இருக்கு கச்சேரி. ஒருவேளை நீ சொல்ற மாதிரி கலெக்டரா வராம வெறும் சக்தியா வந்தா? இல்ல, நிச்சயமா என் பொண்ணு கலெக்டரா தான் வருவா. நான் கும்பிடுற தெய்வம் என்ன கைவிடாது. இந்த தடவை அந்த தெய்வமே நினைச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாதுக்கா. உன் பொண்ணு இன்டர்வியூ ஹால் வாசல்ல கூட கால் எடுத்து வைக்க முடியாது. முடிஞ்சிருச்சுங்கிறேன். இங்க பாரு, நான் சொல்றது கேளு. உன் பொண்ணுக்கு சமையல் கத்து கொடுத்து பக்கத்திலேயே கையோட வச்சுக்கோ. அதுதான் உன் குடும்பத்துக்கு நல்லது. மீனாட்சி அக்கா, யார் யாருக்கு என்னென்ன வருமோ அத மட்டும் தானே செய்யணும். அத விட்டுட்டு ரொம்ப பெருசாலாம் ஆசைப்படுறீங்களே. என்ன சொன்ன? தெய்வம் கைவிடாதா? சர்டிபிகேட்டே கிழிஞ்சு போச்சு. இதுக்கு மேல அந்த சாமி என்ன பண்ணும்? நீ நினைச்சிட்டு இருக்க உன் பொண்ணு புது சர்டிபிகேட்டை இன்னைக்கே வாங்கிடுவான்னு. கோயிலுக்கு போய் சக்தி பேர்ல அர்ச்சனை பண்ணதுக்கு அப்புறம் தான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஃபைல்ல இருந்து குப்பை மாதிரி சர்டிபிகேட் கீழே விழுந்ததும் ரொம்ப கஷ்டமா போச்சு தெரியுமா? நமக்கே அப்படின்னா சக்திக்கு எப்படி இருந்திருக்கும்? யமுனா, அதான் பிரின்சிபல் தன்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்காருல, அப்புறம் என்ன? சக்தி இன்னைக்கு இன்டர்வியூ போறதுல எந்த பிரச்சனையும் வந்துராதுல? தெரியல யமுனா, சர்டிபிகேட் காப்பி வாங்குறது அவ்வளவு ஈஸி இல்ல. அதான் பிரின்சிபல் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்காருல, பாத்துக்கலாம். எங்க நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, அம்மாவை காணோம். அம்மா,
மெஸ்ல இருக்காங்களான்னு பாத்துட்டு வரேன், நீங்க உட்காருங்க. ம். அம்மா, அம்மா. என்ன இங்கேயும் இல்ல? எங்க போனாங்க? ஆ. கார்த்திக், அம்மாவை மெஸ்லயும் காணுமே. யமுனா பக்கத்துல எங்கேயா போயிருக்காங்களா பாத்துட்டு வா போ. சரி, நான் பாத்துட்டு வரேன். அம்மா, என்ன இங்கேயும் காணோம்? கார்த்திக், பின்னாடியும் போய் பார்த்துட்டு அம்மா அங்கேயும் இல்ல. யமுனா ஏன் டென்ஷன் ஆகுற? எங்கேயா கடைக்கு போயிருப்பாங்க. நீங்க இரு ஃபோன் பண்ணி வந்துருவாங்க. பாருங்களேன். போன் இங்கதான் அடிக்குது. ஐயோ, போன் இங்கேயே வச்சுட்டு போயிருக்காங்க. சரி யமுனா, வெளியே எங்கேயாச்சும் போயிருப்பாங்க, வந்துருவாங்க. ஏங்க, யாராவது வீடு இப்படியே திறந்து வச்சுட்டு போவாங்களா? எங்க அம்மா அப்படி எல்லாம் போக மாட்டாங்க. யமுனா, யமுனா. வாங்கக்கா. இங்கதான் இருக்கியாமா? யமுனா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், புஷ்பா வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. என்னம்மா பிரச்சனை? புஷ்பா இங்க வந்தாலாம். ஆமாமா, நீ கோயில இருந்து வந்தத பார்த்தேன், அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். புஷ்பா காலடி பட்டாலே விளங்காது, பாத்துக்கோமா. சார், என்ன சார் நீங்க கடைசி நேரத்துல சர்டிபிகேட் இஷ்யூ பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டீங்களா? தம்பி, ஒரு போன் வந்துச்சு. ஒரு பொம்பளை தான் பேசுனாங்க. எப்படி விஷயம் லீக் ஆச்சுன்னே தெரியல. மிரட்டுற மாதிரி பேசுறாங்க. நான் தான் விளக்கமா எல்லாத்தையும் சொன்னல சார். அவ பேர் புஷ்பா சார். அவதான் சார் உங்களுக்கு போன் பண்ணிருப்பா. சார், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? சக்தியோட சர்டிபிகேட்ஸை கிழிச்சு போடுறது எல்லாமே அந்த புஷ்பா தான் சார். இந்த பிரச்சனை பெருசாயிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு தான் யோசிக்கிறேன். சார், நீங்களும் இதே ஊர் தானே? என்ன, என் குடும்பத்தை, மீனாட்சி அம்மா குடும்பத்தை எல்லாரையும் உங்களுக்கு நல்லா தெரியும் தானே? அப்புறம் என்ன சார் பிரச்சனை வரப்போகுது? அது இல்ல தம்பி, இது நிர்வாக பிரச்சனை. என்ன சார் பெரிய நிர்வாகம்? நம்ம ஊர் பொண்ணு கலெக்டர் ஆக போறானா, அது யாருக்கு சார் பெருமை? நமக்கு தானே. ஆனா மேடை மேடையா பேசுறோம் சார், பொண்ணுங்க ஜெயிக்க பின்னாடி ஒரு ஆண் தான் நிக்கிறோம்னு. ஆனா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஒதுங்கினா எப்படி சார்? அதுவும் நியாயம் யார் பக்கம் இருக்குன்னு தெரிஞ்சா ஒதுங்கினா எப்படி சார்? சார், சக்தி படிச்ச காலேஜ் பிரின்சிபல் இங்க தான் சார் இருக்காரு. சக்தி அந்த காலேஜ்ல படிச்சது எல்லாருக்கும் தெரியும். இன்னும் என்ன சார் பெரிய நிர்வாக பிரச்சனை? சார், நான் கேக்குறேன், சட்டம்லாம் எதுக்கு சார்? நியாயத்துக்கு தானே. சரிங்க சார், ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரியே உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கலாம். வந்தா என்ன சார் ஆயிடும்? சார், அங்க லட்ச லட்சமா லஞ்சம் வாங்கிட்டு சுத்துறவெல்லாம் வெள்ளையும் சொல்லியமா சுத்துறான். நீங்க தகுதியான ஒரு பொண்ணுக்கு உதவி பண்றீங்க. ரெண்டு ஒண்ணா சார்? கொஞ்சம் நீங்களே யோசிங்க சார். சார், நான் உங்ககிட்ட ஒரு பொய்யான சர்டிபிகேட் தாங்கன்னு கேட்கல. நாளைக்கு இன்டர்வியூங்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எனக்காக என்னுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட்டோட காப்பியை தானே தாங்கன்னு கேக்குறேன். நிர்வாக பிரச்சனை வர அளவுக்கு இது தப்பா சார்? சார், இதுவே உங்க பொண்ணா இருந்தா நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? பிரின்சிபல், நீங்க எல்லா சர்டிபிகேட்டையும் இஷ்யூ பண்ணிடுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். என்னமா சக்தி, எல்லாம் ரெடி. ஆல் தி பெஸ்ட். யூ ஆர் ஆல் செட் நவ. இன்டர்வியூல கலக்கிட்டு வாங்க. யமுனா, இந்த யமுனா, இத குடி. எனக்கு எதுவும் வேண்டாம். நம்ம அம்மாவை காலையில இருந்து தேடி தேடி டயர்ட் ஆயிடுச்சுல, இத குடி. குடி. நம்ம எல்லா இடமும் தேடிட்டோம், இனிமே எங்க போய் தேடுறது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கார்த்திக். ஒருவேளை அந்த புஷ்பா எங்க அம்மாவை... ஏய், அப்படிலாம் எதுவும் இருக்காது.
நீ தேவையில்லாம யோசிக்காத. அப்ப எங்க அம்மா எங்க தான் போயிருப்பாங்க கார்த்திக்? அவங்கள ஒரு நாள் முழுக்க தேடிட்டோம், எங்கேயுமே காணோம். யமுனா, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? போலீஸ் கம்ப்ளைண்டா? வேற வழி இல்லை யமுனா. இல்ல கார்த்திக், இப்ப நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே சக்திக்கு ஃபோன் பண்ணி அவங்க பேசுவாங்க. ஒருவேளை சக்திக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணாம அவ கிளம்பி இங்க வந்துருவா. அதான் நான் யோசிக்கிறேன். அதுவும் கரெக்ட் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு சக்தி சர்டிபிகேட் எல்லாம் திரும்ப வாங்கியிருக்கான். நம்ம என்ன பண்றதா இருந்தாலும் சக்தி இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் பண்ணுவோம். ஆமா, அவ இன்டர்வியூ ரொம்ப முக்கியம். அதனால நாளைக்கு என்ன பண்றதுன்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா அது வரைக்கும் எங்க அம்மாக்கு மட்டும் எதுவும் ஆகாம இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏய் யமுனா, அப்படிலாம் எதுவும் ஆகாது, கவலைப்படாத, சரியா? ஏய், என்னடி ஆச்சு? இன்டர்வியூ அட்மாஸ்பியர் பார்த்ததுமே கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. என்ன சக்தி, நீ இவ்வளவு தூரம் படிச்சு எக்ஸாமே பாஸ் பண்ணிட்ட, இந்த இன்டர்வியூ எல்லாம் உனக்கு கஷ்டமா? இல்ல வெற்றி, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. இந்த இன்டர்வியூ அவ்வளவு ஈஸி எல்லாம் இல்ல, ரொம்ப டஃப்பா இருக்கும். தமிழ்நாட்டுல இருந்து ஒவ்வொரு வருஷமும் எத்தனை பேர் கலெக்டர் ஆகுறாங்கன்னு பார்த்தா உனக்கு புரியும். சரி இருக்கட்டும், ஆனா இதுக்கு முன்னாடி ஊர் உலகத்துல யாருமே ஐஏஎஸ் ஆனதே இல்லையா என்ன? ஆயிருக்காங்கல்ல, அவங்களால முடியும்னா உன்னாலையும் முடியும். நீ முதல்ல உன்னை நம்பு, சரியா? வெற்றி, ஒரு நிமிஷம் போனை கூட. இப்ப எதுக்கு போன் உனக்கு? அம்மா கிட்ட ஒரு வார்த்தை பேசிக்கிறேன். நேத்துல இருந்து அம்மா கிட்ட பேசவே இல்ல. அம்மா வீட்டுக்கு வந்த உடனே போன் பண்ண சொல்லுங்கன்னு யமுனா அக்கா கிட்ட சொன்னேன். அவ சொன்னாலா இல்லையான்னு தெரியல. ஒரு வார்த்தை அம்மா கிட்ட பேசினாதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இல்லனா அவங்க நினைப்பாவே இருக்கும். வெற்றி, போனு கொடு. திரும்ப சக்தி தாங்க கூப்பிடுறா. என்ன சொல்றது இவகிட்ட? இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட பேசணும்னு கூப்பிட்டுருப்பா. ஆனா நீ போன் எடுத்து இங்க எதுவும் நடக்காத மாதிரி அவளுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லு. என்னால முடியாது கார்த்திக். 3 வார்த்தை பேசினா நான் அழுதுருவேன். அம்மாவை காணும்னு நானே டென்ஷன்ல இருக்கேன். எதுவுமே நடக்காத மாதிரி நான் எப்படிங்க பேச முடியும்? அவ சாதாரணமான ஆள் இல்ல. என் குரலை வச்சு நான் எதையும் மறைக்கிறேன்னு கண்டுபிடிச்சிருவா. அவகிட்ட நான் எப்படிங்க போய் சொல்ல முடியும்? அக்கா, இவ்ளோ பிரச்சனை பண்ணோம், இன்னும் அவங்க வீட்ல இருந்து ஐயோ அம்மான்னு யாருமே வந்து சத்தம் போடாம இருக்காங்க. ஒருவேளை சக்தி எல்லா பிரச்சனையும் சமாளிச்சிட்டாலோ? அதான்டா எனக்கும் புரியல. இந்த உலகத்திலேயே அவளுக்கு ரொம்ப முக்கியமானவங்கன்னா அது அவங்க அம்மா தான். எப்படி என் கணக்கு தப்பாச்சுனே தெரியல. ஒருவேளை மீனாட்சி அக்கா காணாம போனத இவங்க எல்லாரும் சேர்ந்து சக்தி கிட்ட மறைச்சிருப்பாங்களோ? என்ன சொன்ன? இல்லக்கா, மீனாட்சி அக்கா காணாம போனது சக்திக்கு தெரியுமோ தெரியாதோ இவங்களாம் மறைச்சிருந்தாங்கன்னா? இதை எப்படிடா நான் யோசிக்காம விட்டேன். அந்த யமுனா நம்ம வீட்டு முன்னாடி வந்து சத்தம் போட்டால, அப்ப என்ன சொன்னா? எப்படியாவது எங்க அம்மாவை நான் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவேன்னு சொன்னால. யமுனா அப்பவே முடிவு பண்ணிட்டா, என்ன நடந்தாலும் மீனாட்சி காணாம போனதை சக்தி கிட்ட சொல்லக்கூடாதுன்னு. இப்ப என்ன பண்றது? அவளுக்கு எத்தனை மணிக்குடா இன்டர்வியூ? தெரியலையே, என்ன போய் கேக்குற பாரு நீ. நான் மழைக்கே ஸ்கூல் பக்கம்லாம் ஒதுங்குனது இல்ல, நீ வேற. எப்படியும் இன்டர்வியூ எல்லாம் 10 மணிக்கு மேலதான் ஆரம்பிக்கும். இப்பவே நாம போன் அடிச்சா? போன் எடுறா. யாருக்கு? பைத்தியமா நீ? சக்தியை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். சக்திக்கு போன் பண்ணி மீனாட்சி காணாம போன விஷயத்த சொல்லிடலாம். நம்ம சொன்னா எப்பவும் நம்ப மாட்டாதான். ஆனா நிச்சயம் யமுனாக்கு போன் பண்ணுவால. அப்ப யமுனாவால எதையும் மறைக்க முடியாது. மீனாட்சி காணாம போய் 1 நாள் ஆகுதுன்னு சொல்லிதானே ஆகணும். ஆனா மீனாட்சி மௌன விரதம் கோயில்ல இருக்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். பின்ற விஷயம் தெரிஞ்சது சக்தி இன்டர்வியூ அது மண்ணாவது எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓடியாந்துருவா. போன் எடுறா.
போன எடு. அக்கா, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். ஒருவேளை சக்தி இன்டர்வியூ தான் முக்கியம் அவபாட்டு போயிட்டானா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. எங்க அடிச்சா எப்படி விழுவான்னு அவளை பத்தி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். நான் சொல்றேன்ல, போன் பண்ற அவளுக்கு. குட் மார்னிங் சார். Good morning. குட் மார்னிங். morning. குட் மார்னிங். Please, take your seat. ஃபைல். Are you Miss Sakti? எஸ் சார். From Tamil Nadu? எஸ் சார். ஆ ரிமோட் வில்லேஜ் இன் தமிழ்நாடு. Oh, எஸ் சக்தி, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சார், நான் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு. சின்ன வயசுல இருந்து ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். இந்த ஐஏஎஸ் கனவு எனக்குள்ள எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஒரு தடவை நான் ஸ்கூல்ல ப்ரைஸ் வாங்கும்போது அந்த ப்ரைஸை கொடுக்க சீஃப் கெஸ்டா வந்த லேடி கலெக்டர் ரொம்ப டச்சிங்காக பேசினாங்க. அப்பத்துல இருந்து தான் இந்த ஐஏஎஸ் ட்ரீம் எனக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, தட்ஸ் குட். உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் பத்தி சொல்லுங்க. சார், நாங்கள் ரொம்ப எளிமையான குடும்பம். எங்கள் அம்மா சிங்கிள் உமன். அவங்களுக்கு நாங்கள் 3 பொண்ணுங்க. எங்களை வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கிறது தான் அவங்க வாழ்க்கையோட லட்சியம். அவங்க மெஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் வர வருமானத்தில் தான் எங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. நான் ஐஏஎஸ் ஆகணுங்கிறது ஒரு வகையில் எங்கள் அம்மாவோட லட்சியம் கூட சொல்லலாம். நான் ஐஏஎஸ் ஆனா என் குடும்பமே ஜெயிச்ச மாதிரி. உங்க குடும்பத்தை ஜெயிக்க வைக்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நிச்சயமா இருக்கு சார். ஓகே, ஒரு ஜெனரல் கொஸ்டின். நீங்க ஐஏஎஸ் ஆகி என்ன பண்ண போறீங்க? நான் ஐஏஎஸ் ஆகி இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. எல்லாரும் சொல்றதுக்கும் நான் சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எங்க அப்பா ஆம்பளை பையன் பிறக்கலன்னு எங்க அம்மாவை விட்டுட்டு போயிட்டாரு. 3 பொம்பளை பிள்ளைங்க இருந்தா வாழ்க்கையில ஜெயிக்க முடியாதுன்னு எங்க அப்பாவுக்கு ஒரு எண்ணம். இந்த மாதிரி நினைக்கிறவங்க இன்னும் நிறைய பேர் இப்பவும் இருக்காங்க. ஒரு பொண்ணா நான் சாதிச்சு காட்டணும்னு நினைக்கிறது இந்த சொசைட்டில 3 பொண்ணுங்களை பெத்தாலும் ஒரு அம்மாவால ஜெயிக்க முடியுங்கிறது தான். லெட்ஸ் கமிங் டு தி பாயிண்ட். நான் நல்லது செய்யணும்னு சொன்னது ஒரு நலத்திட்டத்தை செய்யறது சொல்லல. என்னோட பெரிய ட்ரீமே அதுதான். என்னால ஒரு சொசைட்டியை லிஃப்ட் பண்ண முடிஞ்சா அந்த சொசைட்டி இன்னும் எத்தனையோ சொசைட்டிய லிஃப்ட் பண்ணும். அப்போ அந்த ஊரே பெருசா லிஃப்ட் ஆகும். அப்படி ஒவ்வொரு ஊரும் லிஃப்ட் ஆச்சுன்னா நம்ம நாடே பெரிய அளவுல லிஃப்ட் ஆகும். இதெல்லாம் நான் மனசுல வச்சுக்கிட்டு தான் சொன்னேன். அக்கா, நான் சக்தி பேசுறேன். சக்தி, சக்தி, அம்மா. அக்கா, எதுக்கு அழற? அம்மாக்கு என்னாச்சு? அம்மாவை நைட்ல இருந்து காணுண்டி. ஐயோ அக்கா, என்ன சொல்ற? ஆமா சக்தி, அவங்கள தேடாத இடம் இல்ல. நீ போனல, அதுக்கப்புறம் நானும் காட்டுக்கு கோயிலுக்கு போனோம். வந்த வீட்டுக்கு பார்த்தா அம்மாவை காணுண்டி. பக்கத்து வீட்டுல இருந்து ஒருத்தவங்க சொன்னாங்க புஷ்பா இங்க வந்து சண்டை போட்டுட்டு போனான்னு. பயமா இருக்கு சக்தி. அக்கா, நீ டென்ஷன் ஆகாத. நல்லா தேடி பாத்தியா? நானும் காட்டுக்கும் எல்லா இடத்துலயும் தேடிட்டோண்டி. எங்கேயுமே அம்மா இல்ல. புஷ்பா வீட்டுல போய் சண்டை கூட போட்டுட்டு வந்து, ஆனா அவ அம்மா பத்தி எதுவுமே சொல்லல. அக்கா, உனக்கு அறிவு இருக்கா? முதல்ல நீ எனக்கு தானே போன் பண்ணிருக்கணும். நாங்க போன் பண்ணா நீ இன்டர்வியூ விட்டுட்டு கிளம்பி வந்துருவ. அதுக்காக தான் உன்கிட்ட சொல்லல. ஐயோ அக்கா, நான் இப்பவே வரேன். Please sit down. அம்மாவை
நைட்ல இருந்து காணும்டி. Are you okay, Shakti? 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 Yes, ma'am. I'm asking you only. Are you okay? Yes, ma'am. இது செகண்ட் செக்ஷன். இதுல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க யாருன்னு தெரியும்ல. பக்கத்து வீட்ல இருந்து ஒருத்தவங்க சொன்னாங்க புஷ்பா இங்க வந்து சண்டை போட்டுட்டு போனாங்க. சக்தி, சக்தி, என்னாச்சுமா? ஹலோ சக்தி, உங்ககிட்ட தான் கேக்குறேன். சாரி சார், என்ன கேட்டீங்க? இவ்வளவு நேரம் பேசுனது காதுல விழுகலையா? வாட் ஹேப்பன் டு யூ? சாரி சார், சொல்லுங்க. Are you okay? எஸ் மேம். Okay. The first question goes to this way. Suppose you become the district collector of Madurai district. What will be your suggestions to increase the productivity of agriculture products in Madurai district? What happened? Shakti, what happened to you? Shakti! நானும் கார்த்திக்கும் எல்லா இடத்துலயும் தேடிட்டோம்டி. எங்கேயுமே அம்மா இல்ல. சக்தி, என்னாச்சு சார்? அத நீதாம்மா சொல்லணும். என்னாச்சு உனக்கு? சாரி சார், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கேன். என்ன சொல்ற? சாரி சார், நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற மூட்ல இல்ல. என்ன மன்னிச்சிருங்க சார். சக்தி, சார், என்ன சார் ஆச்சு இந்த பொண்ணுக்கு? ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் சார். சார், இவதான் டாப்பரா வருவான்னு நினைச்சிட்டு இருந்தோம் சார். இப்ப போய் இவன் கிட்ட என்னால இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண முடியலன்னு சொன்னா இவன் கோவப்படுவான். இவன் கிட்ட இப்போதைக்கு இதை சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. ஐயோ, நம்ம போன் வெற்றிக்கிட்ட இருக்கே, என்ன பண்றது? எல்லா இடத்துலயும் தேடணும், இந்த கோவில்ல மட்டும் தேடாம விட்டுட்டோம் கார்த்திக். யமுனா, அம்மா இந்த கோயிலுக்கு தான் வருவாங்கன்னு நமக்கு எப்படி தெரியும்? அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. உனக்கு உயிர் வந்துருச்சு, ஆனா நீ கலெக்டரா வரல, சாதாரண சக்தியா வந்திருக்கேன்னு உங்க அம்மாக்கு தெரிஞ்சது. வேணாண்டி, என்ன மேற்கொண்டு எதுவும் பேச வச்சிடாத. வெற்றி, கொஞ்சம் ஏன் நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு. நான் இன்டர்வியூக்கு உள்ள போற நேரத்துல அப்போ நான் அம்மாவை காணோன்னு கேள்விப்பட்டோம். அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? சக்தி, இன்னும் ஒரு வார்த்தை நீ பேசின நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். சரி சக்தி, வெற்றிக்கிட்ட அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல போய் அம்மா கிட்ட பேசு. யமுனா, நீயும் போ. கூப்பிடுறீ அம்மா? சக்தி, சக்தி வந்துட்டியாமா? இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சுதா? நீ நாளைக்கு தான் வருவேன்னு நான் நினைச்சேன், இன்னைக்கே வந்துட்ட. எனக்கு ரொம்ப சந்தோஷமா. சக்தி, நீ கலெக்டர் ஆயிடுவல்ல, இன்டர்வியூ நல்லா பண்ணிருக்கல, அங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. ச்சே, நான் பாரு உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன், நீதான் பிரமாதமா பண்ணிருக்கியே, நீ கலெக்டர் ஆயிடுவ. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? சரி சொல்லு, என்னாச்சு? ஏ சக்தி, அம்மா கேக்குறாங்கல்ல, சொல்லு. எதுக்கு இப்ப வாய மூடி நிக்கிற? அங்க மட்டும் என்ன நல்லா எடுத்தறிஞ்சு பேச தெரிஞ்சதுல, இப்ப சொல்லு. என்ன தம்பி, ஏன் இவ்வளவு கோவமா பேசுறீங்க? என்னாச்சு தம்பி? அதை எப்படி என் வாயால சொல்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியலமா.
ஆனா சொல்லிதானே ஆகணும். உங்களை காணோன்ற பதட்டத்துல உங்க பொண்ணு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாம பாதியிலே வந்துட்டா. தம்பி, என்ன தம்பி சொல்றீங்க? ஆமாமா. அப்ப அப்ப என் பொண்ணு கலெக்டர் ஆகலையா? அம்மா, என்ன மன்னிச்சிடுமா. சாரிமா. என்னடி இது? நீ கலெக்டர் ஆகணும்னு தானே நான் மௌன விரதம் இருந்தேன். கண்ணு திறந்து பார்த்தா இப்படி என் தலையில இடிய போட்டுட்டியே. சக்தி, நீ விளையாடிட்டு இருக்கதானே அம்மா கிட்ட. ரிசல்ட் வந்தப்ப விளையாடி நீ அந்த மாதிரி தானே? இது போய் தானே? ஐயோ இல்லம்மா, அவ நிஜமாவே பாதையில கிளம்பி வந்துட்டா. அம்மா, கலெக்டர் எப்ப வேணாலும் ஆகிக்கலாமா? ஆனா உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதை நான் எப்படிமா தாங்கிக்கிறது? பிளீஸ்மா, புரிச்சுக்கோமா. எனக்கு நீதாம்மா முக்கியம். என் மேல நீ வச்சிருக்கிற பாசம் எனக்கு நல்லா புரியுதுடி. ஆனா அதுக்கு நீ இப்படி அடி ஒரு பைத்தியக்கார வேலையை பண்ணுவ. நான் எங்கடி காணாம போக போறேன்? இல்லம்மா, புஷ்பா உன்னை திட்டினதுனால ஏதாவது தப்பான முடிவை எடுத்திருப்பீங்கன்னு தான். என்ன தற்கொலை பண்ண நினைச்சிட்டியா? அம்மா, ஏண்டி அம்மா அப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? உன்னை காணோன்னு என் காதல விழுந்ததும் என்னால எதை பத்தி யோசிக்க முடியலம்மா. வெற்றி எவ்வளவோ சொன்னம்மா, அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு. நான் எதுவுமே காதல வாங்கிக்கலம்மா. நான் எவ்வளவு வாட்டி படிச்சு சொன்னேன் தெரியுமா? ஆனா இவதான் எங்கிட்ட படபடம் பேசிட்டு கிளம்பி வந்துட்டா. அம்மா, நான் அத்தனை தடவை போன் பண்ணமா, எடுக்கவே மாட்டேன்டா இவ. இவளுக்காக தான் நம்ம இங்க எல்லாருமே கஷ்டப்பட்டோம். போச்சுமா, எல்லாம் வேஸ்டா போச்சு. அந்த புஷ்பா தான் நினைச்சத சாதிச்சுட்டா. இனிமே அவ முகத்துல எப்படி முழிக்க போறோம்? புஷ்பா முகத்துல முழிக்கிறதா இப்ப முக்கியம்? என் பொண்ணு கலெக்டர் ஆனா எனக்கு பெருமைன்னு தானே இவளை கலெக்டர் ஆக சொன்னேன். இப்போ என் பொண்ணு கலெக்டர் ஆக முடியலையே. இவ என் மேல வச்சிருக்கிற பாசத்துல ஜெயிச்சுட்டா. இதெல்லாம் உனக்கு எங்க இருந்து புரிய போகுது? இந்த பாசம், அன்பு, அதுக்கெல்லாம் உனக்குதான் அர்த்தமே தெரியாதே. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் பணம், பகட்டு, திருட்டுத்தனம், அடுத்தவங்களோட எதிர்காலத்தை கெடுக்கிறது. இதானே உனக்கு தெரியும். ஆனா என் பொண்ணு அப்படியெல்லாம் கிடையாது. அவ அம்மாவுக்கு ஒண்ணுனா வேற எதுவுமே தேவையில்லன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஓடி வந்திருக்கா பாத்தியா? இவதான் என் பொண்ணு, இந்த மீனாட்சியோட பொண்ணு. இங்க பாரு புஷ்பா, சக்தி இப்ப சொன்னால அந்த மாதிரி அவ செஞ்சு காட்டதான் போறா. கலெக்டர் ஆகி இதே மாதிரி உன் வீட்டுக்குள்ள வந்த உன்னை சொட கடிச்சு அவ கூப்பிடுறாளா இல்லையான்னு பாரு. அப்படி கூப்பிடல அவ என் தங்கச்சி கிடையாது. என்னடா சங்கலி, ஆளாளுக்கு அப்படியே பயங்கரமா சவால் விடுறாங்க. ஒருவேளை இவ கலெக்டர் ஆயிடுவாளோ? அக்கா, நீ வேற என்னக்கா இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு சும்மா வந்திருக்கா. இனிமே இவ பரீட்சை எழுதி பாஸ் ஆகி இன்டர்வியூக்கு வேற போய் பா ஓக்கா சொல்லும் போதே மூச்சு முட்டுது எனக்கு. ஏதாச்சும் நடக்கிற வேலை இருந்தா போய் பாக்க சொல்லு போ. இங்க பாரு சக்தி, எனக்கு தெரிஞ்சு உன் தகுதிக்கு கலெக்டர் ஆகலாம் வாய்ப்பே கிடையாது. வேணும்னா பில்லு கலெக்ட் பண்ற வேலை ஏதாச்சும் இருந்தா போய் பாரு போ. ஏய், நக்கலா பேசுறியா? நான் கலெக்டர் ஆகி இந்த வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறேன்டா. ஆடி போடி, இது எங்க அம்மா மேல சத்தியம். ஹே சக்தி, இனி இங்க நின்னு இவங்க கிட்ட பேசினா நமக்கு தான் அசிங்கம். வா போலாம், வாமா போலாம். சீ, கிளம்பு கிளம்பு. எதுக்குடா சும்மா அக்கா அக்கான்னு கத்திட்டு இருக்க? வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாம எப்ப பாரு எதையா தின்னுகிட்டே கிடக்குற. டேய், என்ன பிரச்சனைன்னு முதல்ல சொல்லு. நான் அண்ணில இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், மாமா சரியே கிடையாது. எங்க நான் சொல்றத நம்புற? டேய், அவரை பத்தி ஏதாவது பேசினா அவ்வளவுதான் பாத்துக்க. அப்படியே அந்த மனுஷனை கட்டி தொங்க விட பார்த்தோம். இருந்தாலும்
அந்த மனுஷன் பஞ்சாயத்துல நம்மள காட்டி கொடுத்தாரா? நம்மள காப்பாத்தி விட்டுருக்காரா? இப்ப பார்த்தல, புஷ்பா புஷ்பான்னு இந்த வீட்டை எதன சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காரு. இன்னும் உனக்கு என்னடா வேணும்? அக்கா, நினப்பு தான் உன் பொழப்ப கெடுக்குது. நான் வரும்போது அவரு போன்ல யார்கிட்டயே பேசிட்டு இருந்தாரு. நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சு தரேன் அப்படின்னு இழிச்சு இழிச்சு பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் மெல்லமா பூனை மாதிரி உன் பீரோல இருந்து எல்லா பத்திரத்தையும் எடுத்துட்டு அவசர அவசரமா கிளம்பி போனாரு. என்னது, பத்திரத்தையா? ஆமாங்கா, மாமா ஏதோ தில்லாலங்கடி வேலை பண்ணுதுன்னு நினைக்கிறேன். நான் ஏன் சொல்றேன்னா, பத்திரத்தை எடுத்துக்கிட்டு என்கிட்ட மறைச்சிட்டு ஏதோ ஃப்ரெண்ட பார்க்க போறேன்ட்டு போறாரு. பாவண்டா அந்த மனுஷன். நிஜமா அந்த ஆளுக்கு பத்திரம்லாம் எங்க இருக்குன்னே தெரியாது. நீ தேவையில்லாம சந்தேகப்படுறியோன்னு எனக்கு தோணுது. உன் மேல சத்தியமா சொல்றேன், ஏதோ சரியில்லை. நீ வேணா வாக்கா, ரூம்ல போய் பார்க்கலாம். பீரோல பத்திரம் இருக்கா இல்லையானே. மாப்பிள்ள சொன்னா ஏதாவது காரணம் இருக்கும். சாமி, இங்க அகோரி சாமி வந்திருக்காருன்னு சொன்னாங்க. அவரு எங்க இருக்காரு? அகோரி சாமியா? உள்ள இருக்காரு, போய் பாரு. அங்கேயா? வாடா போலாம். வாக்கா. அக்கா, மாமா நல்லா மாட்டிக்கிட்டாரு. இதுக்கு மேல எங்கேயும் தப்பிச்சு ஓட முடியாது. இருடா, அந்த ஆளு வெளியில வரட்டும், அப்புறம் இருக்கு அந்த ஆளுக்கு. சாமி வணக்கம். சாமி சாமி, நீங்க யாரோ எவரோ, மாப்பிள்ள இத உங்க பாதத்துல வைக்க சொன்னாரு. சாமி, அப்படியே ஆகட்டும். இனி இதை நான் பார்த்துக் கொள்கிறேன். சரிங்க சாமி, அப்ப நான் வர்றேன். நல்லதே நடக்கட்டும் சாமி. வாடா. அமைதியோ அமைதி. உள்ளே பூஜை நடக்கிறது, யாரும் இப்பொழுது போகக்கூடாது. பூஜையா? உள்ள அலற சத்த கேக்குது, போக கூடாதுன்னு சொல்ற? அகோரி என்றால் அப்படித்தான். ஒரு தடவை உள்ளே போய்விட்டால் பூஜை முடியாமல் யாராலையும் வெளியே வர முடியாது. என்னாச்சு? என்னாச்சு? பொறுமையா இருங்க. அக்கா, சரியான பதிவேற சாமியார் இருப்பான் போல இருக்கா. உள்ள வச்சு அடிக்கிறான். நம்ம வீட்டு பத்திரம் உள்ளதா இருக்குது. நீ போய் உள்ள போய் வாங்கிட்டு வா போ. நான் கேட்கணுமா? அந்த சாமியார் என்னையும் அடிச்சுட்டாண்டா? அம்மா, சாமி கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயம், அவர் பெண்களையே தொடமாட்டாரு. நீங்க தைரியமா போகலாம். உனக்கு பத்திரம் வேணும்னா போய் வாங்கிட்டு வா. இதெல்லாம் நம்பாத. போகா. எல்லாம் இந்த ஆளால வந்து பூஜை பாரு. பக்தா, தாப்பா போடு. சாமி, உங்க முன்னாடி இருக்கிறது எங்க வீட்டு பத்திரம். அத நான் எடுத்துக்கட்டுமா? சாமி, உங்ககிட்ட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த பத்திரத்தை நான் எடுத்துக்கவா? இவ்வளோ தைரியம் இருந்தா ஒரு பக்தன் என் கால வச்சுட்டு போயிருக்கா, அதை நீ எடுக்கிற? என்ன சாமி நீங்க இப்படி பண்றீங்க? வெளியில என்னவோ பொம்பளை மேல கை வைக்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க. நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. அதுக்கு தான் இந்த கட்டை.
மாப்ள என்ன வேணாலும் கொடுங்க மாப்ள, ஆனா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க மாப்ள. நானும் அந்த 2 பேரும் பலார்னு சாத்தன் போல இருக்கு. அப்பதான் எனக்கு வெறி அடங்கு மாப்ள. அதெல்லாம் பாத்துக்கலாம் மாம்சு. மாம்சு, நான் சொல்றத முதல்ல நல்லா காதுல வாங்கிக்கோங்க. நீங்க நம்ம ஆளு, ஆனா அந்த சங்கிலி உங்களை கண்கொத்தி பாம்பு மாதிரி எந்த நேரமும் பாத்துக்கிட்டே இருப்பான். பார்த்து உஷாரா இருங்க. இப்ப வேணா புஷ்பா உங்களை நம்பலாம், ஆனா சீக்கிரமாவே உங்களை சந்தேகப்படுவாங்க. இதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. சொல்லிட்டீங்கல்ல, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். மாப்ள, சக்தி விஷயத்துல அந்த புஷ்பா பண்ணது ரொம்ப தப்பு தான், ஆனா சக்தி பண்ணதும் கொஞ்சம் தப்பு தான் மாப்ள. அவ ஒரு வாட்டி உங்க பேச்ச கேட்டிருந்தா இந்நேரம் கலெக்டர் ஆயிருப்பாள்ல மாப்ள. அதை நினைச்சா தான் மாப்ள எனக்கு மனசே ஆற மாட்டேங்குது. படிச்ச பொண்ணு, ஆனா அம்மா பாசத்துக்கு அடிமை ஆயிட்டாளே. யோ பெருசு, நீ வேற. அண்ணி மேல ஏற்கனவே அண்ணன் செம்ம கோவத்துல இருக்காரு, இப்ப நீ வேற ஏத்தி விட்டுட்டு இருக்க. யா, அவங்க மட்டும் அந்த வேலை செய்யலைன்னா உன்னால காலேஜ் படிக்க முடியுமாடி? உன்னை எந்த வேலையும் செய்ய விடாம உன் குடும்பமே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு உன்னை படிக்க விடலைன்னா நீ ஐஏஎஸ் பாஸ் பண்ணியிருக்க முடியுமா? வெற்றி கஷ்டப்பட்டு உன்னை எக்ஸாம் ஹாலுக்கு கூட்டிட்டு போலனா உன்னால எக்ஸாம் எழுதிருக்க முடியுமா? இப்ப நீ தூக்கி போட்டுட்டு வந்திருக்க பாத்தியா? அது உன் உழைப்பு மட்டும் கிடையாது, இந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த உழைப்பையும் தூக்கி போட்டுட்டு வந்திருக்க. நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தான் வெற்றி. எல்லாம் எனக்கும் தெரியும். எதுவுமே எனக்கு தெரியாத மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்ன எல்லாரும் என்ன நிக்க வச்சு கிளாஸ் எடுக்கிறீங்களா? இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா அந்த இன்டர்வியூல இருந்து பாதியில எந்திரிச்சு வந்திருப்ப. நீ சும்மா அதையே சொல்லி சொல்லி வெறுப்பேத்தாத வெற்றி. இது நான் இப்ப உன்னை வெறுப்பேத்துறேன். ஏன்டி சொல்ல மாட்ட? உனக்காக இவங்க எல்லாம் உழைச்சாங்களே உழைப்பு, அது உனக்கு புரியல, அதான் நீ இப்படி பேசிட்டு இருக்க. நான் இப்படிதான் நீயே முடிவு பண்ணாத வெற்றி. எனக்கு இவங்களுடைய கஷ்டம்லாம் நல்லாவே புரியும். அப்படி நீ நினைச்சுக்கிட்டு இரு, சரியா? ஏண்டி, ஒரு நாள் முழுக்க இவங்க செய்யற வேலையெல்லாம் உன்னால செய்ய முடியுமா? செஞ்சு பாரு, அப்ப தெரியும் அவங்க கஷ்டம் என்னன்னு. செய்யறேன்டா,